இந்த குடும்பத்துல ஒரு நல்லது நடக்குதுன்னா அது வேற எந்த அந்நியால இருக்கும்? சாக்ஷாத் உங்க அபிராமி அண்ணி தான். தன்னடக்கம் வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க இல்லக்கா? நிஜமா அன்னைக்கு நான் ரோட்ல பார்த்து மாமாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இந்த நேரத்துல நீ இப்படி இருக்கலாமா, அனிதா விருப்பப்படி அவளோட சேர்ந்து வாழுன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த முடிவு இருக்கு. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அபிராமி என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவன். உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போது என் பொண்ணோட தனியா இருக்க சம்மதிச்சு, அதுவே சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. சீக்கிரமே உங்க பால் காய்ச்சறதுக்கு ஒரு நாள் பாருமா. சரி, காட் பிளஸ். வரட்டுமா? போயிட்டு வரத்த. வர. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? போய் அனுப்பிட்டு வா. நான் இதை வந்துடுறேம்மா. என்னங்க பார்த்து போயிட்டு வாங்க. நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய். அனிதா, எனக்கு என்னமோ இப்படி திடீர்னு அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததும் தண்ணி கொடுத்துன போறான்னு சொன்னதெல்லாம் டவுட்டாவே இருக்கு. அவர் உண்மையா பேசுற மாதிரி எனக்கு படலமா? அண்ணி, எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும். அவருக்கு கோவப்படதான் தெரியும், ஆனா நடிக்க தெரியாது. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்ப அவரோட குணத்தை பாக்குறேன். அவர் இவ்வளவு தூரம் வந்து என்ன கூப்பிட்டதே பெரிய விஷயம். நீங்க வீணா அவரை சந்தேகப்படாதீங்க அண்ணி. அவர் இவ்வளவு தூரம் படியேறி வந்து என்ன கூப்பிட்டும் நான் போகாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. அனிதா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அண்ணி ஏன் சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் நீ வலசரவாக்க வீட்டை ஆளுங்களை வச்சு கிளீன் பண்ண சொல்லிடுங்க. அந்த வீட்டு ஹால்ல நல்ல ஐவரி பெயிண்ட் அடிக்க சொல்லிடுங்க. அப்புறம் பெட்ரூம்க்கு மெயினா நல்ல பேபி பிங்க் அடிக்க சொல்லுங்க. அப்பதான் பிளசண்டா இருக்கும். அண்ணி, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் போட்டுட்டு சொல்லுங்க. அப்புறம் பால் காய்ச்சறதுக்கு ஒரு நல்ல பார்த்து நீங்களே சொல்லிடுங்க. இது வரைக்கும் எனக்காக எல்லாத்தையுமே நீங்க தானே செஞ்சீங்க, இதையும் நீங்க தான் செய்யணும். எனக்கு புது வீட்டுக்கு போற சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. அம்மா, என்னங்க என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். நீ வந்து தீக்க போறியா? ஏண்டா, உன் பிரச்சனை இவ தீக்காம வேற எவடா வந்து தீக்க போறா? இவ்ளோ கேவலமா பேசுற? விழுந்து விழுந்து பிரச்சனையை வர வச்சுப்ப. அத்தை, வெளியில காட்ட முடியாத கோபத்தை வீட்டுல வந்து காட்டுறியா? அத்தை இருங்க அத்தை, அவர் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். என்னத்துமா கேட்கணும்? அவன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியல எவனுக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருக்கோம், இல்லன்னா பணம் கட்டணும்னு பேங்க்ல இருந்து போன் வந்திருக்கோம். என்னடா, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னங்க அத்தை சொல்றது? ஆமா, இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள 15 lakhs பணம் கட்டணுமா? பணத்துக்கு எங்க போறது? பாத்தியா, வரவு செலவு தெரியாம வாழறவன் கதி இதுதான். அம்மா, நான் உங்ககிட்ட பணமும் கேட்கல, எந்த விஷயமும் சொல்லல. நீயா கேட்ட, நான் விளக்கம் கொடுத்தேன். இத பாருங்கம்மா, உங்க பணமும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். ஆளு கொஞ்சம் தனியா ஃப்ரீயா விடுங்க. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. இத பாருங்க, உங்க 2 பேரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் பேசாம இருங்க. நானே ஒருத்தர் நம்பி கெட்டு போயிருக்கேன். என்னங்க ஆச்சு? எல்லாத்துக்கும் இந்த திவ்யா தான் காரணம். இந்த ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ், ஃபைனான்ஸ் எல்லாத்தையும் அவதான் பாத்துக்கிறா. எனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாம இப்ப திடீர்னு யாருக்கும் 15 லட்சம் பணம் கட்டணுமா? நான் பணத்துக்கு எங்க போறது? வேற ஏதோ பணம் வருமா, அதை எதிர்பார்த்திருந்தாலாம், இப்ப வர்றையா? என்னமோ சொல்றா, எனக்கு ஒண்ணும் புரியல.
தம்பி வாங்க நீ வாக்கா. என்ன விஷயம் திடீர்னு? உங்ககிட்ட பேசணும். உட்காருக்கா. பரவாயில்ல, நான் உட்காரத்துக்காக வரல. என் மருமகனை பத்தி பேசணும், அதுக்காக தான் வந்தேன். என்னத்த என் மேல கோவமா? கோவப்படாம என் தம்பிங்கிறதுக்காக சொல்லல. இப்பதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கான். இந்த அனிதா வேற இந்த வீட்டுல சண்டை போட்டுட்டு ஏன் வீட்டுக்கு வந்துட்டா. இந்த நேரத்துல உனக்கு வேலையும் போயிடுச்சு. நானே அந்த வருத்தத்துல இருக்கேன். நீ பாட்டுக்கு வந்து அனிதா கூட தனி கொடுத்தன போறதுக்கு சம்மதம் சொல்லிட்ட. ஏன்? அங்க எல்லாரும் முன்னாடியும் எதுவும் கேட்க முடியல. என்ன என் சூழ்நிலை அப்படி. அதனாலதான் வந்தேன். பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டு தனி கொடுத்தன போற அளவுக்கு ஏன் இறங்கிட்ட சொல்லு. அத்தை, முதல்ல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கோங்க. பதட்டப்படாதீங்க. பதட்டப்படாம? அத்தை, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? உங்க கோபம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் சொல்றத முழுசா கேளுங்க. அதுக்கப்புறமும் நீங்க கன்வின்ஸ் ஆகலன்னா அப்பா உங்களுக்கு எல்லாமே விவரமா சொல்லுவாரு. ஆமாக்கா, அர்ஜுனை தனி கொடுத்தன போக சொல்லி நாங்க பல முறை சொல்லிட்டோம். இது வரைக்கும் அவன் கேட்கல. இப்போ அவன் சம்மதிச்சதுல எங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. நீ எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்க வேடா. என்ன மத்தவங்க சந்தோஷப்படுறதா உனக்கு முக்கியம். இவங்க சந்தோஷப்படுறாங்க நீ ஒத்துக்கிட்ட. ஆனா இவன் எப்படி உங்களை விட்டுட்டு தனி கொடுத்தனம் போல? இவனுக்கும் பிடிக்கலக்கா. அபிராமி வச்ச அணுகுண்ட சாந்தி சொன்னதுனால இவன் தண்ணி ஊத்தி அணைச்சிட்டான், அவ்வளவுதான். ஆமாக்கா, இவன் தனக்கு வேலை போனதும் நேரா மதன் கிட்ட போய் வேலைக்கு சேருவான். அதை வச்சு அவங்க சண்டையை பெருசு பண்ணலான்னு அபிராமி நினைச்சான். ஆனா இது எதுக்கும் இடம் கொடுக்காம அபிராமி அனிதா 2 பேரையும் பிரிக்கணும்னா இவன் தனி கொடுத்தனம் போறதுதான் சிறந்த வழின்னு சாந்தி சொன்ன யோசனை தான்க்கா அது. ஆமாத்த, அபிராமிங்கிற தீய சக்தி கிட்ட இருந்து அனிதாவை பிரிக்கணும் தான் சாந்தி சொன்னதுக்கும் அப்பா சொன்னதுக்கும் சம்மதிச்சு நான் தண்ணி கொடுத்துன போலான்னு முடிவு பண்ணேன். நாங்க 2 பேரும் தண்ணி கொடுத்துன்னு போயிட்ட அப்புறம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி அனிதா மனசை மாத்திடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம்பா. பெத்த தாயால திருத்த முடியாத அவளை புருஷன் நீ திருத்த வேண்டியிருக்கு. அவன் பொண்டாட்டியே அவன் திருத்திக்கிறான், விடுக்கா. மாமா எப்படி இருக்காரு? உடம்பு பரவாயில்லையா? என்னக்கா, என்னாச்சு? அண்ணன் நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காரு. என்னக்கா ஒரு மாதிரி பதில் சொல்ற? என்ன பண்றது, நானும் இப்ப அங்க ஒரு மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கேன். நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. என்னக்கா அப்படி விரக்தியா பேசுற? அப்படி என்னதான் நடந்தது? என்ன தம்பி சொல்ல, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு உங்க மாமாவுக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைய அந்த அபிராமி நாசப்படுத்த பாக்குறா. இப்போ உங்க மாமா என்கிட்ட பேசுறதே இல்ல. என்னது பேசுறது இல்லையா? என்ன சொல்றீங்க அத்தை? அப்போ அதான் நான் வீட்டுக்கு வந்தப்போ ஒதுங்கி நின்று இருந்தீங்களா? ஆமாப்பா, அந்த ராட்சசி உண்மை இல்லாத விஷயத்தை பெருசாக்கிட்டா. மதனை நான் பார்த்து பேசின விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. மாமா கிட்ட போட்டு கொடுத்து பெரிய சண்டை வர வச்சுட்டா. அந்த சின்ன விஷயத்தை வச்சு அந்த அபிராமி எங்களை பிரிச்சுட்டாப்பா. இவ்வளவோ அவ திட்டம் போட்டு பண்ணிருக்கா. உங்க மாமாவுக்கு என் மேல கசப்புணர்வு ஏற்படுற மாதிரி பண்ணிட்டா. கடைசியில என் முகத்திலே முழிக்காதுன்னு அவர் என்ன சொல்லிட்டாரு. இப்ப நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட அவள அவசரப்படாதடா. இது கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய விஷயம். என்னப்பா கேர்ஃபுல்லா? ஏன்பா அத்தா யாரு அவ யாரு? கையெடுத்து கும்பிட வேண்டியவங்களை போய் கை நீட்டி பேசியிருக்கா. அம்மா ஸ்தானம்ப்பா. கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். சரி அதை விடுங்கப்பா. அத்தைய பத்தி பேச அவளுக்கு என்ன யோகியதை இருக்கு? எந்த அளவுக்கு அவ பேசியிருந்தா இவங்க வந்து மனசுல வந்து போய் இங்க நின்று அழுதுட்டு இருப்பாங்க. டே அர்ஜுன், உங்க அத்தை சுகம் துக்கம் ஆத்திரம் எல்லாத்தையும் இங்க தாண்டா கொட்டியாகணும். என்ன இது அவங்க பிறந்த வீடு. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. அந்த அபிராமி கிட்ட இருந்து உங்க மாமாவை காப்பாத்தணும்னா அத்தை அந்த வீட்டுல தாண்டா இருந்தாகணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சகிச்சுட்டு தான் இருக்கணும். காலப்போக்கில் நிச்சயமா உங்க மாமா மாறுவாரா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும்
நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படியே மாறிடுவாரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டாக்டர் நந்தினியை பார்க்கணும். ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஹலோ மேடம், உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வெயிட் பண்ண சொல்லுங்க. வெயிட் பண்றாங்க. சரி, நான் வரேன். சரி. நர்ஸ். ஹாய் பாலாஜி. ஹாய் நந்தினி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் யா. உன்னை பார்த்ததும் நீ நான் கார்த்திக் மிலிட்டரியில் இருந்த நாள்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த நாள்லாம் மறக்க முடியுமா? நோ ஃபிளாஷ்பேக்ஸ். ஓகே சாரி. ஆமா, நீ எப்படி இங்க? இது வந்து எங்க பெரியப்பாவோட ஹாஸ்பிடல் தான். அப்படியா? ஆனா எதேச்சியா பாரு, கார்த்திகோட அப்பாவையே நான் கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கு. கார்த்திக்கே கவனிக்க வேண்டியவ நீ. எங்க நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் ஆசைப்பட்டேன், நடக்கல. ஆனா கார்த்திக் ஒரு விதவை பொண்ண கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நந்தினி, உனக்கு நல்ல மனசு. ஏமாற்றத்தை எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற. லைஃப்ங்கிறதே அப்படிதான். உன் செல்போன் நம்பர் எனக்கு தெரியல. நேத்து தான் கார்த்திக் கிட்ட இருந்து வாங்கினேன். ஒர்க் பிஸில உடனே உனக்கு போன் பண்ண முடியல. அதான் வர சொன்னேன். சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சர்வீஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டேன் தெரியுமா? கேள்விப்பட்டேன். கார்த்திகை பார்த்தேன்னு சொன்னியே, சகஜமா பேசினானா? எப்படி இருக்கான்? பார்த்தேன், பேசினேன். அதே கார்த்திக் தான். அதே ஃப்ரெண்ட்லியான பேச்சும் தான். நீ அவன் மேல ஆசை வச்சிருந்தது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா விதி அவனை வேற வழிக்கு இழுத்துட்டு போயிடுச்சு. எந்த வார் விடோக்கு அவன் வாழ்க்கை கொடுத்தான்னு நாமெல்லாம் பெருமைப்பட்டோமோ, இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை இல்ல. சாந்தி வாழ்க்கையில நிம்மதி இல்ல. கார்த்திக் தொடர்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்காமா. சாந்தி மேல அவன் முதல்ல பாசம் வச்சிருந்தான். ஆனா அண்ணி மேல வச்சிருக்கிற பக்தியினால இப்ப அவளை வீட்டை விட்டே வெளியில அமிச்சிட்டான். பாலாஜி, என்ன சொல்ற? ஆமா நந்தினி, அபிராமி தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் மத்தவங்களை குறை சொல்ல விரும்பல. ஆனா அந்த அளவுக்கு ஏமாத்துறாவ. கார்த்திகை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவ யார் மேலேயாவது பாசம் வச்சானா அளவுக்கு மேல வச்சிருவான். அண்ணி மேல இருக்கிற பாசம் பக்தியா மாறி இப்ப அவ என்ன சொன்னாலும் இவன் தலையாட்டுறான். ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. அதுதான் அபிராமியோட ஸ்பெஷாலிட்டி. அவ தன்னை பத்தி யாருகிட்டயுமே காட்டிக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக் மனச பாய்சன் பண்ணி அவன் சாந்தியை வெறுக்கிற அளவு கொண்டு போயிட்டான். அதான் சாந்தியை பத்தி கேட்டப்போ கார்த்திக் தடுமாறினாரா? என்ன சொன்னா? என்ன சொன்னா அவன்? இல்ல, உங்க வைஃப் ஊருக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. நந்தினி, we must do something. நாம எப்படியாவது சாந்தி கார்த்திக் ஒன்னா சேர்த்து வைக்கணும். கவலைப்படாதீங்க பாலாஜி, நாளையில இருந்து நாங்க போறேன். அப்படியா? ஆமா. ஏன்? அது வந்து மெடிக்கல் அப்சர்வேஷனுக்காக 10 நாளைக்கு கார்த்திகோட அப்பாவை கவனிச்சுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். டைமுக்கு ரெகுலரா மெடிசின்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக தான். வெரி குட், ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்ற? நீ அவங்க வீட்டுக்கு போறப்போ அங்க நடக்கிறதெல்லாம் க்ளோஸா அப்சர்வ் பண்ணு. அபிராமிய வாட்ச் பண்ணு. அப்பதான் கார்த்திக் சாந்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். இந்த உதவி எனக்காக பண்றியா? பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நந்தினி, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை தேடிக்கலாமே. கார்த்திக் தான் உனக்கு இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. பரவாயில்ல, இனிமேலாச்சும் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. வேணாம் பாலாஜி, நான் அவரை ரொம்ப லவ் பண்ணேன். ஆனா எனக்கு அவர் இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த சமயத்துல நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். வாழ்க்கையை வெறுத்து ஒரு பிடிப்பு இல்லாம ஆயிட்டேன். நாளாக நாளாக நானே என்னை தேத்திக்கிட்டேன். என்னோட எல்லா கான்சன்ட்ரேஷனையும் மெடிக்கலுக்கே டெடிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வாழ்க்கையில நான் யார மறக்கணும்னு நினைச்சனோ அவரையே சந்திக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு பாலாஜி.
சாரி நந்தினி, நான் ஏதேதோ சொல்லி உன் மனசை கலறிட்டேன். சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப என் மனசுல அவர் இல்ல. இப்ப நான் யோசிக்கிறது எல்லாமே கார்த்திகையும் சாந்தியும் எப்படி சேர்த்து வைக்கிறதுங்கிறது மட்டும்தான். சாந்தியை பார்க்கணும். என்ன எப்ப கூட்டிட்டு போற? கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு போறேன். அப்போ நான் வரட்டுமா? ஓகே. நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நீ கார்த்திகிட்டயோ மத்தவங்கிட்டயோ சாந்தியை பத்தி பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. முக்கியமா கார்த்திகிட்ட பேசும்போது சூழ்நிலையை பார்த்து பேசு. ஏன்னா நான் சாந்தியை பத்தி அவங்கிட்ட பேசினப்போ என்னையே தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவரும் சாந்தியும் சந்தோஷமா வாழறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா பண்றேன். தேங்க்யூ வெரி மச். ஓகே, நான் வரட்டுமா? பை. வணக்கம், வாங்க. என் வீட்டுக்காருக்கு உடம்பு எப்படி இருக்கு? அத பார்க்க தானே வந்திருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததுல பிபி கொஞ்சம் வேரி ஆகுது. மத்தபடி இஸ் ஆல் ரைட். என்ன கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாரு. இத நீங்களே அவர்கிட்ட கேட்கலாமே. கேட்கலாம், நீங்களே சொல்லிட்டீங்களே. நேரமாகுது, அவர் மாடியில தான் இருக்காரு. நீங்க அவரை போய் பாருங்க. ஓகே. ஹாய். ஹலோ நந்தினி, அப்பா பார்க்க வந்தியா? ஆமா. வா. How are you? Yeah, I'm fine. உண்மையாவே நல்லா இருக்கியா? ஏன், ஹெல்த்தியா தானே இருக்க? அது சரி. பிசிக்கலா நல்லா தான் இருக்க, பட் மென்டலி. நான் ஏன் இத சொல்றேன்னா, உங்க அண்ணனும் இப்போ உங்க வீட்ல இல்ல. உங்க சிஸ்டர் அனிதா அவங்க ஹஸ்பண்டோட இல்ல. அதுக்கு மேல உன்னோட வைஃப் இப்போ உன் கூட இல்லன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் எப்படி இந்த வீட்ல நீ நல்லா இருக்க முடியும்? ஐம் சாரி. உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்காத. இட்ஸ் ஓகே. நந்தினி, உன்னோட ஒர்க்லாம் எப்படி இருக்கு? யா, இட்ஸ் ஃபைன். ஆனா நம்ம மிலிட்டரியில என்ஜாய் பண்ண காலம் மாதிரி என்னைக்குமே வராது கார்த்திக். என்னதான் போராட்டம் இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே நீதான். நீ என்ன சொல்ற? இல்ல, நீ அப்பப்ப ஜோக் சொல்லுவ, ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கப்போ நேரம் போறதே தெரியாது. ஆனா இப்போ வாழ்க்கை போர் அடிச்சு போன மாதிரி இருக்கு. ஏன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமே. நீ கிடைக்கல, அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, வா போலாம். ஹலோ டாக்டர், நானே கூட்டிட்டு போறேன். இட்ஸ் ஓகே ரம்யா, நான் கூட்டிட்டு போறேன்.